ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நல்ல மாலை நேரத்திலும் உமது பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்கும்படியான நல்ல பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். டாடி, எங்கள் நிமித்தமாய் உங்கள் நாமும் பெரிதாய் மகிமையடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமீன். ஒவ்வொருவரையும் நீங்கள் இணைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வர வேண்டியவர்களை கத்ததாமே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே உங்கள் வார்த்தையினால் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், சுகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, விடுவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அப்பாவுடைய சமூகத்தில் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான நல்ல பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 11வது அதிகாரம். தொடர்ந்து நம்ம விசுவாசத்தை குறித்து பார்ப்போம். எபிரேயர் 11. ஏன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே முக்கியம். ஆமேன். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விருப்பம் உண்டு, தேவனுக்கு பிரியமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஆமேன். ஆமாம், தேவனுக்கு ரொம்ப பிரியமாக வாழணுங்கிற நினைப்பு எல்லாருக்குமே உண்டு. அது எப்படி வரும்னா விசுவாசம். விசுவாசம்னா அவரை நம்புறது. விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11:1 விசுவாசமானது. விசுவாசத்திற்கு டெஃபினிஷன் இங்கேயே இருக்குது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது, காணாததை நம்புறது, பார்க்கவே இல்லை அதை நம்புறது. சரிங்களா? இப்போ ஒரு தொழிலாளி இருக்கிறாப்புல, ஒரு எஜமான் இருக்கிறாப்புல, ஒரு வேலைக்காரன், ஒரு எஜமான். அந்த வேலைக்காரன் அந்த எஜமானுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாப்புல, வேலையில் விசுவாசமாக இருப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி அப்படின்னா, விசுவாசமாக இருக்கிறன்னு என்னது? உண்மையாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. விசுவாசம்னா இவர் அவர் ரொம்ப முழுமையாக நம்பிடுவார் இந்த ஓனரை நம்பி அவர் தான் இவரை போஷிக்கணும். என்னை பார்த்துப்பார், என் குடும்பம், என்னுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் என் எஜமான் பார்த்துப்பாருன்ட்டு முழுமையாக இவரையே நம்பி இவர்கிட்டயே ரொம்ப வருஷமாக இருக்கிறதுக்கு பேர் தான் இவன் என்னுடைய விசுவாசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், ரொம்ப விசுவாசமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு எஜமான் வேலைக்காரனை பார்த்து ரொம்ப விசுவாசமானவன், அதுக்கு முதல் அடையாளம் என்னென்னா ரொம்ப வருஷமாக கூட இருக்கான்னு அர்த்தம். விசுவாசம்னா எப்படி அப்படின்னா ரொம்ப வருஷமாக அவர் கூடவே இருக்கிறது. விசுவாசம்னா பிரச்சனை வந்தோடனே விட்டுட்டு ஓடுறது கிடையாது, அவருக்கு விரோதமாக பேசுகிறோம் கிடையாது, என்ன நடந்தாலும் கூடவே இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு வேலைக்காரன், ஒரு ஓனருக்கும் ஒரு எஜமானுக்கும் ஒரு வேலைக்காரனுக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். ஆரம்பத்தில் நிறைய வேலைகள் மிஸ்டேக் நடந்திருக்கும், தப்பு விட்டுருப்பாப்புல, தவறு நடந்திருக்கும், நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இந்த வேலைக்காரன் மூலமாக. அப்போ திட்டிருப்பார், இல்லைன்னா மன்னிச்சிருப்பார், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் அந்த வேலைக்காரன் எல்லாம் நடந்த பிறகும், எல்லா பிரச்சனையும் நடந்த பிறகும் அந்த ஓனரை நம்பி அந்த ஓனரோடையே ஐக்கியமாக இருப்பாப்புல. பார்த்தீங்களா? ரொம்ப நாளாக அவரோட இருக்கிறது தான் விசுவாசம். புரியுங்களா? அதனால தான் இவன் ரொம்ப விசுவாசமான ஆள், 10 வருஷம் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப விசுவாசமான ஆள், ஆரம்பத்துலேருந்து என் கூட இருக்கிறான், இப்போ வரைக்கும் கூட இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா விட்டுட்டு போகாமல் கூட இருக்கேன்னு அர்த்தம். அப்போ விசுவாசம்னா என்னது அப்படின்னா ரொம்ப வருஷமாக, நாட்களாக, காலமாக அவரை நம்பி எல்லாத்தையும் சகிச்சு அவரோடு கூட இருக்குது. இது உலகப்பூர்வமாக உள்ள எஜமானுக்கு. ஏன்னா இந்த உலகப்பூர்வமான எஜமானுக்கிட்ட 1000 குறை இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம தேவன்ட்டு அப்படி கிடையாது, குறையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. அவர் பெர்ஃபெக்ட். அதனால் அவர் சைடு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் நம்ம நம்பி விசுவாசிக்கலாம், அவர் 100% நம்பலாம். அவரை நம்பி எத்தனை வருஷம்னாலும் ட்ராவல் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் வருஷம் பூரா அவரை நம்பி தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்பப்படுகிறவன் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயமாய்
இருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் இந்த ஓனரை நம்பி அவருடைய எல்லா வேலைகளையும் விழுந்து 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 செய்வாப்புல. உழைக்கிறதுக்கான பலனை எஜமான் கொடுப்பார். அதை வச்சு இவர் குடும்பம் நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருப்பார். அதான் விசுவாசம், ஒரு விசுவாசியனுடைய வேலை. சரி, இங்கே பாருங்க, இங்கே ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி காணப்படாத நிச்சயமா இருக்கிற. அதனால நம்ம முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்களாம். நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்க, நல்ல சாட்சி பெற்றிருக்கிறாங்க. யாருக்கிட்ட? மனுஷங்க கிட்ட இல்லை, தேவனிடத்துல நல்ல சாட்சியை பெற்றிருக்கிறாங்க. சரி, 3வது வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோண்டப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நம்மெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை கடவுள் தான் படைச்சாரு, நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் தான் படைச்சாரு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நம்ம பார்த்தோமா, தேவன் படைக்கும் போது பார்த்தோமா? அதான் இதுக்கான எடுத்துக்காட்டு. விசுவாசத்தினாலே நம்ம விசுவாசம் எப்படின்னா, நாம் அந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம், தேவன் வார்த்தையினாலே எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். சரிங்களா? ஆதியிலே ஆமாம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த பூமியை வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால்தான் எல்லாம் உண்டாயிருக்கு. இப்போ விசுவாசம்னா என்ன? நம்ம பைபிளை படித்து தான் தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை பேர் தேவன் இந்த பூமியை உண்டாக்குன அந்த விதத்தை எல்லாத்தையும் தரிசனமாக காட்டினார். எத்தனை பேருக்கு தேவனே சொன்னார், நான் இப்படி தான் இந்த உலகத்தை படித்தேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? இல்லை. எப்படி நம்புறீங்க? ஆதியாகமத்தில் சொல்லுது. ஆதியாகமம் எடுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதை நீங்கள் நம்புறீங்க. அப்போ எதை நம்புறீங்க? வேத வாக்கியத்தை நம்புறீங்க, தேவனுடைய வார்த்தைகளை நம்புறீங்க, இந்த பைபிளில் இருக்கிற இந்த ஆதியாகமத்தில் இருக்கிற ஆதியாகம் புஸ்தகத்தை நம்புறீங்க. ஆதியாகம் புஸ்தகத்தில் இதை யார் எழுதுனாங்களோ, மோசே எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற அந்த வேத புஸ்தகத்தில் தேவனை குறித்து ஒரு செயல் எழுதப்பட்டிருக்கு, தேவ மனிதர்களால் எழுதப்பட்டிருக்கு, தேவ ஆவியினால் ஏவி எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை படித்து நம்ம நம்புகிறோம், தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். தேவன் ஆதியில் ஆதாமுகிட்ட ஏவாளுகிட்ட இதை பேசினார், ஆபிரகாம்கிட்ட இதை பேசினார், மோசேகிட்ட பேசினார், நோவாட்ட பேசினார், யோபுட்ட பேசினார், அப்படி இப்படின்னு பேதுருட்ட பேசினார். எல்லாருக்கிட்டையும் தேவன் பேசினார், ஆதியில் பேசினார். அப்புறம் வார்த்தை மாம்சமாக இயேசு கிறிஸ்து பேசினார். இப்படி இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நம்ம பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் நம்ம காலத்தில் இது நடக்கவே இல்லை. ஆனால் இந்த பைபிள் சொல்கிறனால இதெல்லாம் வேத வாக்கியங்கள், வேத வார்த்தைகள் சொல்கிறத வச்சு நம்ம நம்புகிறோம். ஏசப்போ ஒரு இடத்துல சொல்லுவார், வேத உங்களுக்கு நித்திய ஜீவன், வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி உங்களுக்கு நித்திய ஜீவன். அதை ஒரு நிமிஷம் எடுத்து காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கும். நீங்கள் படிச்சீங்கன்னா வேத வாக்கியம் நிறைய இடத்துல இருக்கும். யோவான் 5 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதை பார்க்கணுமா? வேத வாக்கியங்களை. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்க உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை அப்படின்றார். எசப்பா யாரை போய் சொல்கிறாரு? இந்த அன்னைக்கு வாழ்ந்த நாட்களில் வேத புஸ்தகத்தை நமக்கு தெரியும், ஏசாயா புஸ்தகம் வாசிக்கப்பட்டது, தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த மோசையினுடைய ஆகமங்கள் எல்லாமே இருந்துச்சு. அது ஒரு எழுத்துப்பூர்வமாக அந்த ஓலைச்சுவடி அந்த மெத்தடில் இருந்துச்சு. ஏசாயா புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. பிலிப்பு காலத்தில் மன்னருடைய ஒரு மந்திரி ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சுட்டு வந்தார்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த காலத்தில் என்ன முறைமையோ, ஓலையில் எழுதியிருந்தாங்களோ, ஆமாம், இல்லை பேழையில் எழுதியிருந்தாங்களோ, ஏதோ ஒன்று அந்த காலத்தில் எழுதியிருப்பாங்க. தோல் இதில் எழுதி சுருட்டி வச்சுருப்பாங்க, சுருளில் எழுதியிருக்கோம். நம்ம இதில் இது இருக்குது பார்த்திங்களா, தகடில் எழுதியிருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு என்னது ஓலைச்சுவடி அப்படிலாம் எழுதியிருப்பாங்க. நிறைய இருக்கு இல்லையா, சுவடிகள் இருக்கு இல்லையா? ஆமாம், அப்படி எழுதி வச்சுருங்க அந்தந்த காலத்தில். அப்போது அவங்களுக்கு கையில்
இந்த மாதிரி தேவனுடைய வாக்கியங்கள் இருந்தது. அப்போ வேத வாக்கியங்களை தேவனை பற்றி எழுதுனது தான் வேத வாக்கியங்களாக வச்சுருந்தாங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே. இந்த பைபிள் இப்போ தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசப்பா பிறந்த இடத்துல, சரிங்களா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஏசப்பெல்லாம் பிறப்பாங்க இல்லையா? அப்போ ஏரோது ராஜாவில் யூதேயாவில் பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க. இந்த சாஸ்திரிகளுக்கு எப்படி தெரியும்? இவங்க தீர்க்க தரிசனத்தை பார்த்துருக்குறாங்க, இவங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. சரி, இப்போ பாருங்கள், யூதருக்கு ராஜாவுக்கு பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட இந்த எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது ஏனென்றால் யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல. இந்த வசனத்தை எடுங்க. யூதேயாவின் தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த தீர்க்கதரிசி இதை எழுதினாரு அப்படின்னு படித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு நான் எடுக்கேன். எந்த தீர்க்கதரிசி எழுதினார் அப்படின்னா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஆமென், தேங்க்யூ டாடி. இதை எழுதுனது யார் அப்படின்னா மீகா தீர்க்கதரிசி எழுதினார். மீகா 5:2 இருக்குது. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தும் இஸ்ரவேல் ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகி பூர்வத்தினுடையது அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எது பார்த்தோம்? மத்தேயு 2. இப்போ 2ல் பாருங்கள். அப்போது அவங்க சாஸ்திரிகள் அவங்க ராஜா கேட்ட உடனே அவங்க சொல்கிறாப்புல, ஏரோது ராஜா கேட்ட உடனே அந்த பிரதான ஆசிரியர்கள் ஜனத்தின் வேதபாரகர்கள் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் எழுதுனது. யோனா தீர்க்கதரிசி இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த தீர்க்கதரிசிகளை குறித்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த நாளாகமும் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு அந்த இதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. தாவீது காலத்தில் நடந்தது, சாலமோன் காலத்தில் நடந்தது, இதெல்லாம் சேர்த்து தான் அந்த புஸ்தகம். சரிங்களா? எத்தனை புரியுது? நமக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பைபிள் அடக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அப்படி கிடையாது. தீர்க்கதரிசி சொன்னது அதெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் வேத பாரகர்கள். புரியுதுங்களா? அவங்க வேத பண்டிதர்கள். தேவனை பற்றி அந்த வரலாறு, தேவனுடைய ஜனத்தின் வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் படித்து தெரிந்தவங்க யார்? வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள். இவங்க பூரா பயங்கரமான மண்டை உள்ளவங்கன்னா பயங்கரமான படித்த மேதாவிகள். சரிங்களா? அவங்களுக்கு வேலையாக தான் அவங்க உட்காந்து என்ன செய்யணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய படித்து வச்சுக்கணும். ஒரு ராஜாவுக்கு கீழே இருப்பாங்க. அப்போ ராஜாவுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுதோ அப்போல்லாம் இவங்கெல்லாம் அதன்படி ஆலோசனை சொல்லணும். அந்த காலத்தில் இப்படி வந்துச்சு, அப்போ இப்படி சமாளித்தாங்க, இப்படி அப்படின்லாம் சொல்லணும். அதுதான் கூட இருப்பாங்க. அதுதான் ராஜா இவங்களெல்லாம் கூட வச்சுருப்பார். சரி, இப்போ பாருங்கள், அமைச்சர்ன்னு இருப்பாங்க இல்லையா? அதில் ஒருத்தர் இதில் தேர்ந்தவராக இருப்பார். நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. அன்றைக்கி அந்த ராஜ்யசபா, அந்த ராஜ்யபாரம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ராஜா இருப்பார், அவருக்கு கீழே நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அமைச்சர்கள் பயங்கர வல்லுநர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு விதத்துலேயும். ஒருத்தர் விளையாட்டில் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், ஒருத்தர் இந்த மாதிரி வேத காரியங்களில் இப்படிலாம் இருப்பாங்க. அந்தந்த டவுட்டு வரும்பொழுது ராஜா இவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுவார், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இவங்க இருப்பாங்க. அப்படித்தான் இன்னைக்கு விளையாட்டுத்துறை, அந்த துறை, நிதித்துறை அப்படின்னு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரிக்கு கீழே பொறுப்பு கொடுத்துருக்கோம். அவர் அதை சரியாக பார்த்து ஆலோசனை கொடுத்து ராஜாவுடைய கட்டளையின்படி மக்களுக்கு நலன் பணி செய்வாங்க. சரிங்களா? ரைட். அப்போது இப்படி ராஜாவோட கூட இருக்கிறவங்க, ஏரோது ராஜாவோட கூட இருக்கிறவங்க உடனே டக்குன்னு சொல்கிறாங்க, ஆமாம் இருக்குது. 6வது வசனத்தில் இருக்கு பாருங்க. யூதேயின் தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பெத்லகேமிகளில் சிறியதண்ணி சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபுவினிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க.
அப்பொழுது ஏரோது சொல்கிறான், சாஸ்திரிகள் சொன்னதை நம்புகிறான். நம்பி நீங்கள் போய் பிள்ளைய பாருங்கள், அதன் பிறகு எனக்கு தகவல் கொடுங்க, நானும் வந்து பிள்ளைய வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். புரியுதுங்களா? அப்போ இப்படி வேத வாக்கியங்கள் மூலமாய் தேவனை அறிந்து கொண்டார்கள். அதை தான் யோவானில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 5 வேத வாக்கியங்களை, அது எத்தனை சொன்ன? யோவான் 5 எத்தனை? அப்படியா? சரி. ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அந்த வேத வாக்கியத்தில் இதெல்லாம் எழுதியிருக்கு, நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு. நித்திய ஜீவனை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்கு. அப்போது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேத வாக்கியங்கள் யாரை குறித்து சாட்சி கொடுக்குது? இயேசு கிறிஸ்துவ குறித்து. அப்போ நம்ம பைபிளில் எங்கே எடுத்து புரட்டினாலும் யாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்? இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் ஆதி ஆகமம் 1 ஆதியாகமம் 1 எடுங்க. ஆதியாகமம் 1 நம்ம பார்க்குறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார், தேவன் தான் சிருஷ்டித்தார்னு நம்ம நம்புகிறோம். இது வேத வாக்கியங்கள். இதிலிருந்து தேவனை அறிந்து கொள்கிறோம், அதை நம்ம பிலீவ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்ம காணாததை நம்புகிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அது பேர் தான் விசுவாசம். பூமியானது ஒழுங்கன்மையாக வெறுமையாக இருந்துதான். பூமி ஒழுங்கன்மையாக இருந்துச்சான், வெறுமையாக இருந்துச்சான். ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சான், தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைமாடி கொண்டு இருந்தாராம். சரிங்களா? சொல்லுங்கள், பூமி ஒழுங்கன்மையுமா இருந்துச்சு, வெறுமையுமா இருந்துச்சு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டு. தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகுது. எத்தனை நம்புறீங்க? இன்றைக்கும் அதை தான் சொல்கிறேன். ஒழுங்கின்மையுமான வெறுமையுமான உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையினால் உருவாகும். எது வார்த்தை? இந்த வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை புரியும். அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது, கேட்கும்போது அது உங்களை பலப்படுத்தும், அது உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கையை சிருஷ்டிக்கப்படும். தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆமென். ரைட். அப்போது தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டு. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். சரிங்களா? இப்படி தேவன் வார்த்தையினால தான் எல்லாத்தையும் படைச்சார். இப்போ எபிரேயர் 1 எடுத்துக்காங்க, எபிரேயர் 11 எடுத்துக்காங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் சொல்லுது, 1 விசுவாசமானது நம்பப்படுகிற ஒரு இதையும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நம்ம காணாததை முழு நிச்சயமாக நம்புகிறோம். எதை நம்புகிறோம்? தேவன் தான் இந்த உலகத்தை படைச்சாரு 1. 2வது அவருடைய வார்த்தையினால் படைச்சார் அப்படின்ட்டு. அதை தான் போட்டிருக்கு. ஆமென். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவனால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் தானாக உருவாகலை, இது எல்லாத்தையும் கடவுள் தான் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார், படைச்சார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் தேவனாலே உண்டானது என்று நாம் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் விசுவாசம். நமக்கு இதே நம்புறதுக்கு டவுட்டு. அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி நாத்திகவாதியாக இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இல்லை, இந்த எல்லாம் தானாக உண்டாச்சு, கடவுள்னு ஒருத்தர்லாம் கிடையாது. விதின்னு ஒன்று இருக்குது. நாம் என்ன செய்கிறோமோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம உழைச்சா நமக்கு சாப்பாடு அப்படின்னு கடவுளை நம்பாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவர்களே நிறைய நாத்திகவாதிகள் இருக்காங்க. கடவுள்னா சோறு தந்துடுவாரா? வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தான் அப்படி ஆக்கணும். கடவுள் சுகத்தை தரலன்னா ராஜா நீங்கள் வேலைக்கே போக முடியாது ராஜா. ஆமாம். கடவுள்ன்ட்டு வீட்டிலே இருந்துக்கலாமா? வீட்டில் இருந்து பாருங்கள். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். முழுமையாக நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சோறு போடுவார் சார். புரியுதுங்களா? சாதாரணமாக கிடையாது. கடவுள்னா வீட்டிலே இருந்தால் எல்லாம் தருவாரா? நான் தருவார். இஸ்ரேல் ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்தினாரு. எப்படி நடத்தினாரு? என்ன அவங்க வேலையை பார்த்தாங்களா? சொல்லுங்கள். அதை நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பூசுத்திரமாக இருக்கும், காதில் பூசுத்திரமாக இருக்கும். நான் சொல்கிறது கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன். நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சர்டிஃபிகேட்டில் வச்சுருப்பாங்க. எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆமாம். நீங்கள் யார்? நான் கிறிஸ்டின் தான். நீங்கள் சர்ச்சைக்கு போவீங்களா? சர்ச்சைக்கெலாம் போகிற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் கிறிஸ்டின் அப்படின்ட்டு கூடாது, யாருனாலும் சொல்லிக்கிடலாம். கிறிஸ்தவன் யாருனாலும் சொல்லிட்டு தெரியலாம். அதனால் அவன் சொல்லிட்டு திரிவாய். அதல்ல கிறிஸ்தவங்கிறது இயேசுனுடைய பிள்ளைகள்ங்கிறது வாழ்க்கையில் தெரியும். சரிங்களா? ரைட். அப்போது பாருங்கள், இதை கூட நம்ப மாட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் வந்தாங்க? யார் சாப்பாடு கொடுத்தா? அவங்ககிட்ட காசு இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, தங்கம் இருந்துச்சு, எல்லா வசதியும் இருந்துச்சு. அந்த வனாந்தரத்தில் யார் சாப்பாடு கொடுப்பா? யார் கடை கட்டி வச்சுருக்கா?
நிலாவிலேயே டீ கடை போட்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நாயர் டீ கடை போட்டாருன்ன மாதிரி. வனாந்தரத்தில் யார் சார் கடை வச்சுருப்பா சொல்லுங்க? அப்போ அவ்வளோ ஜனத்தை, லட்சக்கணக்கான ஜனத்தை போஷிச்சார். எப்படி போஷிச்சார்? அது பேர் தான் விசுவாசம். அதை நம்புகிற நீங்கள் தான் விசுவாசிகள். இதனை புரியுது சொல்லுங்க. என்ன அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். அவர் என்னை எப்படினாலும் போஷிப்பார், யாரை கொண்டுனாலும் போஷிப்பார். என்ன அவர் தான் போஷிப்பார். வனாந்திர பாதையிலையும் அவர் போஷிப்பார். வனாந்திரத்திலும் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். என்ன செய்வோம், நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, எங்கள் பழைய வாழ்க்கையே நல்லா இருந்துச்சே, இப்போ இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு முறுமுறுத்தாய். அப்படி முறுமுறுக்கக்கூடாது. நம்ம என்ன வந்தாலும் போட ஆண்டவரே நம்ம பக்கம், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு இருக்கணும் ஸ்ட்ராங்காக. புரியுதுங்களா? வனாந்திரத்தில் அவங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சு, ஆனால் வானத்திலேருந்து மண்ணா வந்துச்சு, தண்ணி கண்மலையிலேருந்து வந்துச்சு, காடை இறைச்சி உணவாக கொடுத்தார். அந்த ஜனத்தை அவ்வளோ தூரம் ஒரு பைசா செலவு இல்லாமல் நடத்தினார். எத்தனை நம்புறீங்க? ஆமே. ஒரு பைசா செலவு இல்லாமல் அந்த ஜனத்தை சூப்பராக நடத்தினார். அவங்க பொருட்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முத காணிக்கை எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவன் அவங்கக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலை, காசு எதிர்பார்க்கலை, ஒன்றுமே எதிர்பார்க்கலை. சரிங்களா? இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிற பொண்ணு வெளியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணு வெளியை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பொண்ணெல்லாம் நகையெல்லாம் கலத்தி ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சுருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் உருவத்தை செஞ்சுருவாங்க. எத்தனை புரியுது? கடவுள் கொடுத்த அந்த பொண்ணு வெளியே யார் கொடுத்தா? ஏசப்பா தான் கொடுத்தார், கர்த்தர் தான் கொடுத்தார். நீ புறப்படும் போது வெள்ளியோடும் பொண்ணோடும் நீ புறப்படணும். நீ எகிப்தியர் வீட்டில் ஒவ்வொருத்தரும் கேட்டு வாங்க, உங்கள் பெண்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டு வாங்க அப்படின்னு அவங்க தாராளமாக கொடுத்தாங்க. எகிப்தை கொள்ளையடித்தார்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ யார் கொடுத்தா? அவங்க கடின இருதயம் உள்ளவங்க. பார்வோன் அனுப்பிட்டே பின்னாடி கொள்றதுக்கு ஆள் அனுப்புனவன். அப்படிலாம் எகிப்தியர்கள் இறங்கிட மாட்டாங்க. கர்த்தரே கொடுக்க வைக்கிறார். அதான் நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு வருமானமும் எகிப்தியர் கையிலேருந்து வருது. கர்த்தரே அதை கொடுக்க வைக்கிறார். அதில் உண்மையாக இருங்க. அதை கொண்டு வேற என்னத்துக்கோ ஒன்று செலவு பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்க, அப்படி கர்த்தர் வெள்ளியும் பொண்ணோடும் புறப்பட பண்ணுறார். இதுக்கு இவங்க எந்த எஃபர்ட்டும் போடலை, கர்த்தரே அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். இப்போ தாராளமாக கொடுத்துட்டாங்க, இவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. இதை செலவே பண்ணுறதுக்கு தேவன் விடலை. சூப்பர் வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு, அவரே போஷிக்கிறார், நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. அவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், வேறு ஒரு தெய்வம்னு ஒன்று கும்பிட்டு அதுக்கு மகிமை செலுத்திட்டாங்க. அப்போ தான், அதுக்கு பிறகு தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், வெள்ளியும் பொண்ணும் காணிக்கையாக கொண்டு வான்னு சொல்லுவார். புரியுதுங்களா? அப்படின்னா என்னென்னா, இதை தந்ததை நான் தாண்டா அப்படின்னு உனக்கு தெரியணும். அதனால தான் தாவீது சொல்கிறார், உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு செலுத்துகிறோம், ஐஸ்வர்யம் கனமும் யாரால் வருது? உம்மாலே வருகிறதுன்றாங்க. எத்தனை பேர் புரியுது சொல்லுங்க? ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் வருது? கர்த்தரால் வருது. நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. மிகப்பெரிய வெளிச்சம். இஸ்ரேல் ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்துகிறப்போ ஒருத்தர் கிடையாது. எனக்கு அன்பா, நம்ம மனசு, நம்ம அப்படியே உலகத்தை சார்ந்து வாழ்ந்து பழகிட்டோம். இன்றைக்கி விசுவாசியிலேருந்து பாஸ்டர் முதற்கொண்டு எல்லாருமே மக்களையே சார்ந்து வாழ்ந்து பழகிட்டோம். தனியாக இருந்தால் கடவுள் போஷிக்க மாட்டான்னு நம்பிட்டோம். எலியாவை காக கொண்டு போஷிச்சார்னு நிறைய படிக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன, பிரசங்கிக்கிற எனக்கு சரி, கேட்குற உங்களுக்கும் சரி, எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு நமக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர் என்னையும் போஷிப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை அனுபவிக்கணும், ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் இருதயத்தின் மனக்கண்களை திறப்பாராக. ஆமே. யார் இல்லைனாலும் உங்கள் பொழப்பு ஓடும். அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்கள் அதை முழுமையாக நம்பணும். பாருங்கள், ஆதியில் உலகம் உண்டாகும் போது வார்த்தையினால் உண்டாச்சுன்னு நம்ம 100% நம்பணுமா? சரிங்களா? அதான் அதுக்கு பேர் தான் விசுவாசமே. சரிங்களா? ஆமே. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி இஸ்ரேல் ஜனம் அந்த வனாந்தரத்தில் இருந்தப்போ அவர்களுக்கு திருப்தியான சாப்பாடு கொடுத்தாருன்னு சொல்ல போனால், தேவதூதர்கள் உண்ணுகிற மன்னாவை கொடுத்தாராம். பயங்கரமான சூப்பர் ஆகாரத்தை கொடுத்தாராம். சரிங்களா? ஆமேன். இன்னைக்கு அதை விட மேலானது கம்யூனியன், அதை விட மேலானது ஏன்னா ஜீவ அப்பம். அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க புசிச்சு செத்து போயிட்டாங்க. இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கு சாக மாட்டான் அப்படின்னு இருக்கு. எத்தனை புரியுது? ஆமே. ஆமாம், இது உலகத்து ஜீவனுக்காக
ஆமாம், பிற்கப்படும் என்னுடைய சரீரம் என்று சொன்னார். இது ஜீவ அப்பம் என்று சொன்னார். இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிற நாமெல்லாம் கொடுத்து வச்ச ஆட்கள் ஜீவ அப்பத்தை புசித்து பானம் பண்ணுறோம். ஆமேன். அந்த மண்ணா புசித்தவங்க கூட செத்துட்டாங்க. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் செத்து போயிட்டாங்க. அவ்வளோக்குள்ள அவர் அற்புதம் செஞ்சு விசுவாசம் இல்லாமல் செத்து போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த ஜீவ அப்பத்தை புசித்து பானம் பண்ணுகிற, இந்த வானத்திலிருந்து அந்த மன்னாவை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவரை விசுவாசித்து செய்கிறோம். அதனால தான் கம்யூனியன் ரொம்ப முக்கியம். அது விசுவாசத்தில் செய்கிறது. ஆமேன். அதற்கான பலன் பயங்கரமாக உண்டு. இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவனோடு இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீதிமான். விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும். ஆமேன். அவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறீங்க, அதனால் கம்யூனியன் எடுக்கிறீங்க, நீங்கள் பிழைக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனத்தை நடத்தின தேவன் உங்களை நடத்துவாராக. அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஓகே. கர்த்தர் நல்ல ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்போ பாருங்கள், அப்படி விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிற தோன்றப்படுகிறோம் உண்டாகல என்று அறிந்திருக்கிறோம். நாம் நம்புகிறோம். அப்போ அன்னைக்கு வனாந்திரத்தில் அவ்வளோக்குள்ள ஜனங்களை நடத்திட்டு வந்ததை நாம் நம்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அது எப்படி? அவ்வளோ நாள் சாப்பிடாமல், அப்போ வேலைக்கு போகாமல், அப்போ தொழில் பண்ணாமல், அதை பண்ணாமல், இதை பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே கிடந்துக்கலாமா? அப்போ சர்ச்சிலே ஒரே ப்ரேயர்னு பண்ணிட்டு கிடக்கலாமா? கண்டிப்பாக சார், போசிப்பார் சார். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க நம்ம முன் வர மாட்டோம். அதை கேலி பேச்சாக தான் பேசுவோம். ஆமாம், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தைரியமாக இருங்க, தேவ சமூகத்தில் இருங்க, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பணியை செய்யுங்க, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வேலையை செய்யுங்க. ஆமேன். ஆமாம், தேவன் உங்களுக்கு எந்த வேலை தந்திருக்காரோ அதை உண்மையாக செய்யுங்க. அங்கே தான் தோற்று போகிறோம். அங்கே தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்யணும். இஸ்ரேல் ஜனத்துக்கு என்ன வேலை கொடுத்தாரு? அவங்க லீடர் சொல் பேச்சை கேட்டு நடக்கணும். அதாங்க வேலை, வேறு ஒரு வேலையும் கிடையாது. மோசே என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கணும். மோசே போக சொன்னால் போகணும், இருக்க சொன்னால் இருக்கணும். அப்படி தான் வச்சுருந்தார். மேகம் வந்தோடனே கிளம்புவாங்க, மோசே தான் லீட் பண்ணுவார், கிளம்புவாங்க. இல்லை அதப்போ கிளம்ப மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றையும் தேவ மனுஷனை கொண்டு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத சொல்லிகிட்டே இருப்பார். தேவனுடைய வார்த்தையும் கேட்டு அதன்படி நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அன்றைக்கி இஸ்ரேல் ஜனத்தை அவ்வளோ அழகாக நடத்தினார். ஆமேன். எத்தனை நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கை அப்படி தான். தேவன் சபையில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதன்படி நடங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்பதுக்கு வழி இல்லாமல் இருந்த போதும் ஜனங்கள் தேவனை நம்பியிருந்தாங்க. ஆமேன். அழகாக தான் போஷிச்சார். அப்பப்போ அவங்க முறுமுறுப்பாங்க, அப்பப்போ புகழ்ந்து பேசுவாங்க, மாறி மாறி இருந்தாங்க. சரிங்களா? நம்ம மாறி மாறி இல்லாமல் கண்டினியூஸாக அவர் மேலே அப்படியே நம்பிக்கையோடு இருப்போம், விசுவாசமாக இருப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆமேன். இயேசுவை பற்றி சொல்லுது இல்லையா? ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ. அந்த வார்த்தை உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பார். அவருடைய வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமான வாழ்க்கையை மாறும். எலும்பி பிரகாசிப்பீர்கள். உங்கள் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிச்சது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இருக்கிறதுனால ஆமேன், உங்கள் வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீங்க. உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள். அப்படியே நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. இன்னும் நிறையா இருக்குது. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நாட்களில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். ஓகே. கர்த்தர் நல்லவர். ஒரு பாட்டு பாடி ஆராதித்து முடிப்போம். தேங்க்யூ டாடி. இருதய தாளத்திலிருந்து விசுவாசத்தோடு பாடணும் இந்த பாட்டை. எத்தனை பிரயோஜனமாக இருந்தது. ஷார்ட் டைம் தான் இருந்தாலும் நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. தொடர்ந்து நம்ம அந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனத்துக்கு எவ்வளோ அதிசயம் செஞ்சார், எவ்வளோ அற்புதம் செஞ்சார். ஒழுங்கின்மை வெறுமையுமான இந்த பூமியை அற்புதமாக மாற்றிருக்கிறார் இல்லையா? அதை நினச்சி ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாற்றுவார். ஆமேன். விசுவாசத்தோட. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமை
உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்தது எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து கண்டாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பன் போல தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஆமென். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காசனத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்தன் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீர் ஐயா, எந்தன் தலையை நீர் உயர்த்தி நீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீர் ஐயா, எந்தன் தலையை நீர் உயர்த்தி நீரையா.
கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஒரு தடவை கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது பிரீமியருங்கிறனால குயிக்காக 1/2 ஹவருக்குள்ளே முடிச்சிட்டோம். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட வந்து உங்களை வழி நடத்தும். நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த லைவில் இணைகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த பிரீமியர் மூலமாக இந்த வேத தியானத்தில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்ட, தெய்வ சமூகத்தில் உணர்ந்து ஆராதித்த, தேவனை மகிமைப்படுத்தின உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அதிகமாய் நிரப்புவாராக, பலப்படுத்துவாராக. ஆமீன். கேட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஆமேன். உங்கள் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணினதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய கரணமோடு கூட வந்து நம்மை வழி நடத்தும். ஓகே, காட் பிளஸ் யூ. அவர் சேர்ந்து சொல்லுவோம், நம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம நேரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார்கள். தேங்க்யூ.